ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, தனுஷ் அவருடைய 55வது படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராஜ்குமார் பெரியசாமி தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, சாய் அவர்கள் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நேற்று அவங்க டீம் சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டருமே ரிலீஸ்ன்றது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 6 மணிக்கு ஒரு அப்டேட் வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த அப்டேட் என்னவாக இருக்கும், ஃபீமேல் லீடை யாருன்னு சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன டாக் போயிட்டு இருந்தது அப்படின்னா, இந்த படத்தில் மம்முட்டி ஒரு கேரக்டர் பண்ணுறாரு, சாய் பல்லவி தான் ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது ஒரு உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நானுமே நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வேளை இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குப்பா அப்படின்ற மாதிரியும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 மணிக்கு அப்டேட்டில் யார் பேரிங் பண்ணுறா அப்படின்னா, ஸ்ரீலீலா தான் இந்த படத்தில் தனுஷ் அவர்கள் கூட சேர்ந்து ஃபீமேல் லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீம் சைட்லேருந்து அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பேருமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான பேராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இப்போ தான் ஆல்ரெடி கரை அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கிட்டு தனுஷ் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் அது தொடர்ந்து பயங்கரமான லைனப் வச்சுருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் கூட ஒரு படம், அப்படி இப்படின்னு தொடர்ந்து நிறையா படங்கள் லைனப் வச்சுருக்காரு. ஸோ அவருடைய ட்ராவல் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கு இடையில ஏதோ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இளையராஜா பயோபிக் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்டாக கையில் வச்சுருக்காப்புல. ஸோ இந்த பக்கம் சாய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக வர எல்லா புது படங்களும் அவர் கைக்கு தான் போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் படங்களுமே இப்போ சாய் கிட்ட தான் போகுது. இப்போ அனிருத் அவர்களை முதல்ல இப்படி தான் அனிருத் ஒரு டைமில் பயங்கர பீக்கில் இருந்தார். ஸோ எந்த படம் எடுத்தாலும் அனிருத் 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 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ வர எந்த படங்கள் எடுத்தாலுமே சாய் அபியங்கர் சாய் அபியங்கர் சாய் அபியங்கர் அப்படின்னு இருக்கு. ஸோ மித்த நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் அவங்களை குறை சொல்லலை, இன்னும் இருக்காங்க நிறையா பேர். ஸோ அவங்களும் வெல் டேலண்டடாக தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டையும் கொஞ்சம் பேர் போயிட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா பை பாய்.